எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்சைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆன்சைட்டி ஏன் வருது, அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு மெடிசன்ஸ் நம்ம எடுப்போம் கண்டிப்பாக. ஆனால் மெடிசன்ஸ் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி எப்படி நம்ம ஆன்சைட்டியை ஸ்டாப் பண்ணலாம். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் எதெல்லாம் எதிர்கொண்டனோ அதை பற்றி தான் நான் பேசுகிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல ஆன்சைட்டி ஏன் வருது அப்படின்னு நமக்கு ஒரு நாலேஜ் வேணும். ஆன்சைட்டி அப்படின்றது ஓவர் திங்கிங், ஓவராக நம்மளை நாமளே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறதால தான் ஆன்சைட்டி வருது. முக்கிய ரீசன் அதுதான். அதாவது நம்ம ஓவர் அவுட் ஸ்போக்கனாக இல்லாமல் ஒரு விஷயத்த மனசில் போட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி நமக்குள்ளே நம்ம குழப்பிக்கும் போது அதோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஆன்சைட்டியாக மாறி நம்ம நிற்கிறோம். ஸோ நம்ம அதை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு டிப்ரெஷன், டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது. இன்னைக்கு எனக்கு தான் இருக்குது, உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு கிடையாது. டென்ஷன், டிப்ரெஷன்ன்றது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே டே டு டே லைஃப்பில் ஒரு பாகமாக இருக்கிற ஒரு விஷயந்தான் அது எல்லாமே. ஆனால் ஆன்சைட்டி எல்லாருக்குமே வரதில்லை. ஸோ ஓவர் திங்கிங் அண்ட் ஓவராக மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே நமக்குள்ளே இருக்கும்போது அது ஆன்சைட்டியாக மாறுது. ஸோ நமக்கு அது பற்றின ஒரு தெளிவு வேணும். ஸோ எனக்கு என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கும் அப்படி தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோடய ஆன்சைட்டி ஏன் வந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு சடனாக வெயிட் கூட்டினதால, சடனாக என் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதால அண்ட் என்னால் பழைய மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ முடியாமல் இந்த உடல் பருமனால் எனக்கு டோட்டலி எல்லாம் மாறினதால அண்ட் என்னை சுற்றி இருக்கிற சில பேரோட கமெண்ட், என்னை பற்றி பாடி ஷேமிங் பண்ணுறதால அதை பற்றி நான் தினமுமே யோசிப்பேன். தினமுமே நான் அதை பற்றின குழப்பம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பல தடவை நானும் முயற்சி பண்ணுவேன் எனக்கு இது மாற்றத்தை கொண்டு வரணும்னு. ஆனால் என்னால் அதை கொண்டு வர முடியல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திருப்பி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கான ஒரு சொல்யூஷனுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஆனால் ஒரு மாற்றமுமே எனக்கு ஏற்படல. ஆன்சைட்டிலேருந்தும் என்னால் மீள முடியல. மேலும் மேலும் எனக்கு அதிகம்தான் ஆகுது. தினமுமே நான் ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு டாக்டர் தினமும் மெடிசன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் மெடிசன்ஸ் எடுக்கிறேன். ஸோ அதனால வர சிம்டம்ஸ் வேணால் நமக்கு மெடிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஓகேவா தோணலாம். இல்லை அது ஸ்லோவாக கூட ரிகவரி ஆகலாம். ஆனால் அந்த தாட்ஸ், அதனால வர ஓவர் திங்கிங், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளால் மெடிசன்ஸால் குணப்படுத்த முடியுமான்னு கேட்டால் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக முடியாது. மெடிசன்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். அண்ட் டாக்டர் கூட என்கிட்ட சொன்ன விஷயமும் அது மட்டும்தான். நாங்கள் என்னதான் உனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தா அந்த சடனாக வர நமக்கு ஒரு ஆன்சைட்டியால் வர சிம்டம்ஸ் எல்லாம் சடனாக வேணால் அதை குறைச்சி விடலாம். அதை நம்ம ஸ்லோவாக வேணால் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம டோசேஜால் நம்ம கம்மி பண்ணலாம். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது லைஃப்லேயே அது போகணும் அப்படின்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ஆன்சைட்டின்றது இது ஒரு பெரிய டிசீஸ் கிடையாது. இது நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே ஓட்டிகிட்டு இருக்க போகிற ஒரு விஷயம் இல்லை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு தற்காலிகமான ஒரு நிலை தான் இது. அந்த தற்காலிகமான அந்த நிலையை கூட நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு அது கடினம் தான். அந்த தற்காலிகமான அந்த நிலையில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் ஒரு பக்கம் மெடிசன்ஸ் எடுக்கிறேன். தினமுமே எனக்கு மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஆன்சைட்டின்ற அதனால வர அந்த ஓவர் திங்கிங் என்னால் கம்ப்ளீட்டாக என்னால் கட்டுப்படுத்த முடியல. அது ஒரு ஓரத்தில் அது வரும். அண்ட் எஸ்பெஷலி எப்போ வரும்னா, நம்ம டே ஃபுல்லாக நம்ம இருந்துருவோம். நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு. ரொம்ப டிஃபிகல்ட் ப்ரீத்திங் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது ஆன்சைட்டியில் ஒரு நார்மலான விஷயம்தான், எனக்கு தெரியும். நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அதுக்கப்புறமா நான் டேப்லெட்ஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு அப்புறம் என்ன நான் காம் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன அந்த சில விஷயங்கள் எல்லாம், தலை தூக்குன மாதிரி படுக்கிறது அண்டு நம்ம ஸ்லோவாக நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் நான் ரீசண்டாக எனக்கு பலன் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன, ஆன்சைட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் இல்லாமல்
நேச்சுரலாக வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக பேசுறது. இப்போ நம்ம மனசுக்குள்ள வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். நமக்கு வந்து ஆங்ஸைட்டி வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம ஆழ் மனசுல ட்ரிகர் ஆகாம அந்த ஒரு ஆங்ஸைட்டி வந்து கிரியேட் ஆகி இருக்காது. அந்த ஒரு சில விஷயங்கள், அந்த குழப்பங்கள், அந்த ஓவர் திங்கிங்கை பத்தி நமக்கு நம்பகமான ஒரு சிலர்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அதை பத்தி நம்ம பேசணும். ஆக்சுவலி நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கிய ரீசனே எனக்கு வந்து என்னால் நிறைய பேச முடியல. மனசில் இருக்கிற விஷயங்கள் என்னால் பேச முடியல. என்னதான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும், என் டாட்டர் கிட்ட நான் இதை பற்றி சொன்னாலும், அதை தாண்டி எனக்கு வேறு யார்கிட்டையும் எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வரல. மனுஷங்க கூட வந்து அதிகமாக பேசுகிறதுக்கான ஒரு இதுவே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் தனிமையாக இருக்கணும், ஒரு ரூம்குள்ளேயே நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அதை உடைச்சேன். நான் துணிஞ்சு என்னால் முடியலனாலும் நான் இதை செய்வேன் அப்படின்னு பல எதிர்ப்புகள் மத்தியில் தான் நான் ஒரு யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதன் மூலிமா என்னால் உங்ககிட்ட எனக்குள்ளே ஏற்படுற சில விஷயங்களை பற்றி, நான் நினைக்கிற விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறதன் மூலிமா எனக்கு நிஜமாகவே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிது. ஸோ இதுக்காக எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதான் அப்படி கிடையாது. உங்களுக்கு நம்பகமானவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவராக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி குழப்பிக்குவீங்கல்ல, மனசுக்குள்ளே ஓவர் திங்கிங் இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுவீங்கல்ல, அந்த விஷயம் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அந்த கண்டுபிடிச்சி அந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது இந்த உலகத்தில். நம்மளோட பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, யோசிங்க. உங்களுக்கு நீங்களே வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை யோசிச்சு பாருங்க. அண்ட் உங்கள் மனசில் எந்த விஷயம் வந்து நிறைய உங்களை வாட்டி வதைக்குதோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நல்ல விதமாக திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்கள் வந்து தேடி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் அதிலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் எனக்கு என்னோடய உடல் பருமன், நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், இதனால் ஏற்பட்ட கேலி கிண்டல் அவமானம் வந்து எனக்கு ரொம்ப என் மனசு ரொம்ப டீப்பாக என்னை பாதிச்சது. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அண்ட் எனக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இவ்வளோதான், இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். பட் நான் இப்போ கொஞ்ச நாட்களாக வந்து என்னை நான் மாற்றிக்கிட்டேன். எதுவுமே வந்து இந்த லைஃப்பில் வந்து மாறாத ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம மாற்றலாம். நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் வந்து என்னோட மேக் ஓவர் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே வந்து எனக்கு இந்த ஆன்சைட்டியில் இந்த மாதிரியான சில பாசிட்டிவிட்டியான சில ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்ததால் எனக்கு இன்னும் மேலும் 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 தான் அதிகமாச்சு. என்னதான் நான் டேப்லெட்ஸ் போட்டாலும் எனக்கு தற்காலிகமான ஒரு சொல்யூஷனாக தான் இருந்தது அந்த டேப்லெட்ஸ்னால வர விஷயங்கள். பட் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஜோனை உடச்சிக்கிட்டு நான் வெளியே நான் ஆரம்பித்தேன். இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். என்னதான் எனக்கு அடிக்கடி அந்த சிம்டம்ஸ் ஏற்பட்டாலும் ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து முன்னேறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு மனசளவில் நீங்கள் வந்து ஆன்சைட்டியில் சிக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜோனை உடச்சிக்கிட்டு ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் மாற்றம் ஏற்படும். இந்த ஆன்சைட்டின்ற விஷயம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக நம்மளால் இதை உடச்சி எரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் நம்ம நினச்ச மாதிரியான நம்ம நினச்ச விஷயங்களை பண்ணி நம்ம நல்ல சந்தோஷமாக நம்ம வாழ்வோம். அண்ட் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க கமெண்ட் மூலமாக. அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ.